அனைவருக்கும் வணக்கம். சிறு விடியம் ஒன்றை கூறலாம் என நினைக்கின்றேன். கோயில் ஒன்றில் புறா ஒன்று கூடு கட்டி இருந்துச்சு. அன்றைக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள், அதாவது வர்ணம் திட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்படும் போது அந்த புறாவினுடைய கூடு அகற்றப்படுகின்றது. அப்போது அந்த புறா பக்கத்தில் உள்ள ஒரு மசூதி ஒன்றில் போய் தங்கி இருக்கின்றது. சில நாட்கள் கழித்து அந்த மசூதியில் ரமலான் பண்டிகைக்கான வர்ணம் திட்டும் வேலைகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. அப்போது அந்த புறாவினுடைய கூடு அங்கும் அகற்றப்படுகின்றது. அப்போது வேறு இடம் செல்ல வேண்டும் தானே, பக்கத்தில் உள்ள ஒரு தேவாலயத்துக்கு, அதாவது சேர்ச்சுக்கு செல்கின்றது. அங்கே சென்று சில நாட்களின் பின் அங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான வேலைகள் தேவாலயத்தில் ஆரம்பிக்கப்படுகின்றது. அப்போது அவ்விடத்தை விட்டு அகன்று செல்வதற்காக புறாக்கள் வலிக்கிடுகின்றது. அன்று கீழே வந்து பார்த்தீங்களா ஒரு பெரிய மதக்கலவரம் இடம்பெறுகின்றது. அதாவது 3 மதத்தவரிடையே சண்டை இடம்பெறுகின்றது. அப்போது குஞ்சு புறா வந்து தாய்ப்புறாவை பார்த்து கேட்டுச்சுது, என்னம்மா கீழே சண்டை என்று. அப்போது தாய்ப்புறா சொல்லிச்சுது, அது ஒவ்வொரு மதத்தவரிடையே சண்டை இடம்பெறுகின்றது, ஏனம்மா அப்படி என்று கேட்டுச்சுது. அதாவது கோயிலில் இருந்தால் அவர்கள் இந்துக்கள், தேவாலயத்தில் இருந்தால் அவர்கள் கிறிஸ்தவர்கள், மசூதியில் இருந்தால் அவர்கள் முஸ்லீம்கள் என்று குறிச்சது. அப்போ ஏன் எங்களை மட்டும் எல்லா இடங்களிலும் புறா என்று அழைக்கிறார்கள் என்று குஞ்சு புறா கேட்டுச்சு. அப்போ தாய்ப்புறா சொல்லிச்சது, கோயில் இருந்தாலும் எங்களுடைய பெயர் புறாதான், மசூதியில் இருந்தாலும் எங்களுடைய பெயர் புறாதான், தேவாலயத்தில் இருந்தாலும் எங்களுடைய பெயர் புறாதான். அதனால் தான் நாங்கள் உயரமான இடத்தில் இருக்கின்றோம். பிரிந்து இருப்பதால் தான் அவர்கள் கீழே இருக்கிறார்கள், அத்தோடு சண்டையும் பிடிக்கிறார்கள். பிரிவினைவாதம் என்று அது வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அதாவது மனிதன் என்பவன் சிந்திக்க தெரிந்தவன், சிரிக்க தெரிந்தவன் என்று கூறுகின்றோம். ஆனால் இன்று நாம் பலர் சிந்தித்தும் செயற்படுவதில்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் தேவையற்ற விடயங்களைத்தான் நான் நோக்கி செல்கின்றோம். சாதி, மதம், இனம் என்று இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எல்லா மனிதத்தையும் மதித்து அன்போடு எல்லோரையும் அரவணைத்து இன்புற்று வாழ்வோம். எல்லோரும் இன்பிற்றிருப்பதை அல்லாமல் வேறொன்று நினையேன் பராபரமே என்று தாயுமானவர் சொல்லியிருக்கிறார். அதன்படி நமது வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தோமானால் அந்த வாழ்க்கையானது மகத்துவமாக இருக்கும். மனிதத்துவமோடு வாழ்வோம், இயன்றளவு பிறருக்கு உதவி செய்வோம். நன்றி.